திருச்சிற்றம்பலம். அர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று திருப்பள்ளி எழுச்சி பார்ப்போம். புரோதான சுத்தி எனப்படும். திருப்பள்ளி எழுச்சியாவது சிவபெருமானை தனது மறைப்பு சக்தியை மாற்றி அருட்சக்தியுடன் எழுந்தருளும்படி பணிந்து வேண்டுதலாகும். மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை அவற்றை தொழிற்படித்து உயிர்க்கு மெய்யுணர்வு தோன்றாதவாறு மறைக்கும் அந்த திரோதான ஆற்றலை மாற்றுதல் திரோதான சுத்தி எனப்படும். அருட்சக்தி திருவருள் ஒளியாக இருந்து மும்மலங்களையும் நீக்கி முதல்வனை காணச் செய்யும், முதல்வனுக்கு பணிவிடை செய்யும் விருப்பமும் அளிக்கும். ஆதலின் திருவாசக உண்மை பின்வருமாறு விளக்கும் இதை. ஏர்மருவு திருப்பள்ளி எழுச்சி பணிவிடை கேட்டு ஆர்வமுடன் ஆண்ட அறற்கு அன்பு செய்யும் இயல்பே. எப்படி புறையிருள் நீங்கியதும் உலகப் பொருள்களை பார்த்து நாம் மகிழ்கின்றோம், இறைவன் திருமுகத்து அருட்கதிரால் அகையிருள் அகன்றதும் ஞானக்கண் சிறிது சிறிதாக விளங்கி மெய்யுணர்வு பெற்று பேரின்பம் நுகர்கிறது. இதற்கு அருளொளியை சிறிது சிறிதாக அளித்து உள்ளொளி பெருக்க வேண்டுதல் திருப்பள்ளி எழுச்சியாகும். இப்பொழுது நாம் பாடலை பார்ப்போம். போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னுடைய வாழ்க்கையின் இன்ப துன்பங்கட்கு மூல காரணமாகிய முதற்பொருளே, சேற்றிலிருந்து முளைக்கின்ற இதழ்களையுடைய தாமரை பூக்கள் விரிந்துள்ள குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானே, காலை வடிவில் எழுதிய உயர்ந்த கொடியை உடையோனே, என்னை அடிமையாக உடையவனே, எம் தலைவனே, வணக்கம். பொழுது விடிந்துவிட்டது. உன்னுடைய அழகிய திருவடிகளுக்கு இணையான இவ்விரண்டு பூக்களை தூவி வழிபட்டு உன்னுடைய அழகிய திருமுகத்திலிருந்து எங்களுக்கு அருள்நகை விரிந்து விளங்குகின்ற அழகிய புன்சிரிப்பின் துணை கொண்டு உன்னுடைய திருவடிகளை வணங்குகிறோம். மறைத்தல் சக்தியினின்று அருட்சக்தியுடன் எழுந்தருள் புரிவாயாக என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.